நீர் என்னை குணமாக்கினீர். 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை குணமாக்குற தேவன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். எங்கள் சத்துருக்கள் எங்கள் மீது மகிழ ஒட்டாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற தேவன், பாதாளத்தின் குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாங்கள் இந்த வேளையில கொண்டாடுகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, சாயங்காலத்தில் அழுகை என்றாலும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த கோபம் ஆண்டவரே ஒரு இமைப்பொழுதா இருந்தாலும் தயவு ஆயுள் காலம் வரை எங்களுக்கு கொடுக்கிற தேவன். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் நாங்கள் விழுந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மகிழ விட்டாதபடிக்கு எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன், எங்களை பாதாளத்திலிருந்து ஏறி பண்ணுகிற தேவன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என்னை குணமாக்குற தேவன். உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிக்கலாம். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கதறும்போது எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து பாதாளத்தின் குழியிலிருந்து ஏறி வர பண்ணி சத்துருக்கள் எங்களை மகிழ விட்டாமல் ஆண்டவரே எங்களை கை தூக்கி எடுத்தவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த நாளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். அந்த பரிசுத்தத்தின் நாளை குறித்து நாங்கள் மகிழ்கிறோம். தகப்பனே, நீர் என்னை குணமாக்கினீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த கோபம் சில இமைப்பொழுது இருந்தாலும் என்னை ஆண்டவரே நீர் விசாலத்திலே வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சாயங்காலத்தில் அழுகை இருந்தாலும் விடியற் காலத்திலே களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அழுகையின் பாதையை கடந்து வர உதவி செய்யுங்க. நம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். யாரெல்லாம் இந்த சாயங்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறார்களோ விடியற் காலத்தில் ஒரு களிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.